குற்றவாளியான நாகேந்திரன் அவர்கள் இறந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். அவருடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சுல சார், அப்போ 1500 போலீஸார் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பாதுகாப்பு ஏன் சார்? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு போலீஸாரை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். ஒரு 2 டிஐஜி, 6 எஸ்பி, ஒரு 12 டிஎஸ்பி, ஏகப்பட்ட இன்ஸ்பெக்டரு, போலீஸ் எல்லாம் சேர்த்து 1600 சொச்சம் பேர் இருக்காங்க. ஒரு டெத்து. மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் வருவாங்களா சாவுக்கு? 10,000 கூட வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் 1600 பேரை பாதுகாப்பு கொடுக்குறீங்க. கரூரில் விஜய் நடத்துகிற கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 500 போலீஸ் அனுப்புகிறீங்க. இதை ஒரு வாதமாக வேறு நீதிமன்றங்களில் எடுத்து வைக்கிறீர்கள். அவங்க மேலே தாங்க தப்பு, 10,000 சொல்லிட்டு 30,000 பேர் வந்துட்டாங்கன்னு. அப்போது இங்கே என்ன 30,000 பேர் வரப்போகிறாங்கன்னு நாகேந்திரன் ஃபேமிலி உங்ககிட்ட சொன்னாங்களா? சார் சாவுக்கு, அண்ணன் சாவுக்கு எப்படியும் வந்து ஒரு 40,000 பேர் வருவாங்க சார் அப்படின்னு சொன்னாங்களா? எதுக்கு 1600 பேர் குளிச்சிருக்கீங்க? அப்போது உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட உட்கட்டமைப்பு இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. உளவுத்துறையை வைத்து நீங்கள் இவ்வளவு தான் கூட்டம் வரும், இங்கே அசம்பாவிதம் நடக்கும் அல்லது நடக்காது என்பதை கணிக்க உங்களால் முடிகிறது.